மீனா, விஷயம் கேள்விப்பட்டியா? ஆமாக்கா, கேள்விப்பட்டேன். நேற்று பொண்ணு பார்க்கறதுக்கெல்லாம் வந்திருக்காங்களே. ஆமா, அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையும் சொல்லல பார்த்துக்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். காலையிலே 2-3 காரெல்லாம் வந்து நின்றுச்சா. அப்பதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு, என்ன காரெல்லாம் வந்திருக்கேன், இவங்க வீட்டுக்கு பெருசா அப்படி யாரும் வரமாட்டாங்களே அப்படின்ட்டு. கடங்காரு தான் யாராச்சும் வந்திருப்பாவன்னு நினைச்சேங்க. சென்னையில இருந்து வந்திருக்காவளாம்டி. அந்த மலர் இருக்கால, அந்த அண்ணனுக்கு தங்கச்சி, அவ ஃப்ரெண்டோட பையனா. என்னதான் ஒண்ணுக்கும் போக்கலைனாலும் மகளை நல்ல வசதியான இடத்துல தான் கட்டி கொடுக்க போறா. ஆமா, கார்ல வந்ததுனாலே நான் நினைச்சேன் இவங்களுக்குலாம் எப்படி அமையுதுன்னு தெரியல. வேற நகை நட்டெல்லாம் எவ்வளவு போட போறாங்களா கேட்டீங்களா? ஊருப்பட்ட கடனை இழுத்து வச்சிருக்காவல, எங்கிட்டு போட்டு நகை நட்டெல்லாம் போட போறாவ. அது என்னமோ தெரியல. ஆனா பையன் வீட்டு சைடு எதுவுமே வேண்டாம், நீங்க பொண்ணை மட்டும் தந்தா போதும்னு சொன்னாங்களாம். அட பாரு, நளினி அக்காளுக்கு வந்த வாழ்வு. எனக்கும் அதுதான் நம்ப முடியல. எப்படி இந்த காலத்துலயும் எதுவுமே வேண்டான்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. இந்த பிள்ளைக்கு இவ்வளவு தூரம் கடன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா என்னமோ? அது தெரியாமையாக்கா இருக்கும். மலருக்கு ஃப்ரெண்டோட பையன் தானே, கண்டிப்பா அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் சரிதான் அப்படி. ஆனா எப்படி நகை நட்டு ஒண்ணுமே வேண்டான்னு இவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருக்க பையன் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு ரெடியாவா? அக்கா சும்மா சொல்லக்கூடாது. 5 பிள்ளைங்களும் நல்லா அழகா தானே இருக்கு. இப்ப எந்த பையன் நகை நட்டு அது இதுன்னு வேணும்னு கேட்கா? அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, டீச்சர் வேலைக்கு போகணும்னாலும் அதுக்கு போகலாம். பிள்ளையும் நல்ல கிளி மாதிரி அழகா இருக்கலாம். அப்புறம் எவன் வேண்டான்னு சொல்லுவான்? சும்மாவே கட்டிட்டு போவான். அதுவும் சரிதான். நம்ம காலத்துல நகை நட்டு வீடு வாசல் இதெல்லாம் தான் பெருசா தெரிஞ்சது. இந்த காலத்துல அப்படி கிடையாது. பிள்ளை நல்லா படிச்சிருக்கா, அழகா இருக்கா, இவ்வளவுதான் பார்ப்பாங்க. அழகா இல்லைனாலும் நல்லா படிச்சிருக்கா, நல்ல குணமா இருக்கான்னு பார்த்தாலே போதும். கடனை இழுத்து வச்சிருக்கு அந்த கிழமை. அதை விட்டு அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பிள்ளைங்கன்னா நல்ல பிள்ளைங்க தான். யாருக்கிட்டே வெளியே நின்று பேசுறது கொடுக்கறது எதுவுமே நான் பார்த்ததில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்லை. மலருக்கு 2 பசங்க தானே. காவியாவை விட மலரோட மூத்த பையனுக்கு 2 வயசு ஜாஸ்தி தான் இருக்கும். இல்லக்கா, 2 பேரும் ஒரே வயசுன்னு தான் நினைக்கேன். ஒரே வயசா இருக்கும், இல்ல 1 வயசு பெரியவனா இருப்பான். ஆமா, இந்த காலத்துல அதுவும் பிரச்சனை கிடையாது. அப்ப மலருக்கு அவங்க அண்ணன் பிள்ளையை கட்டி வைக்கலாம்ல. குடும்பத்துக்குள்ள வேண்டான்னு நினைச்சிருப்பாவெல்லாம் காணுங்கா. ஆமா, அது என்னமோ எனக்கு தெரியல. இது சாயந்தரம் போல கோயிலுக்கிட்ட வா, ஏதாவது நியூஸ் கிடைச்சதுன்னா சொல்லி. சரிக்கா, சமையல் எல்லாம் முடிஞ்சா? எங்கட்டி பருப்பை வேக வைக்கிறதுக்கு அடுப்புல வச்சுட்டு என் மாமியார்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வீடு வாசல் எல்லாம் தூத்துட்டு வரேன், பருப்பு வெந்ததும் கீரையை போட்டு கடைஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியா? இன்னைக்கு கீரை குழம்பா? ஆமா பத்துக்க, கீரை கொஞ்சம் கிடைச்சா சரி கீரை குழம்பே வச்சிருவோம் அப்படின்ட்டு பருப்பு போட்டு கடையில் வைக்கலான்னு வச்சிருக்கேன். மாமியார் கீரையே உருவிட்டு இருக்கு. உங்க வீட்டுல என்ன சமையல்? இன்னைக்கு நான் சாம்பாரும் பொரியல் இருந்தாக்க வச்சேன், அப்பளமும் பொரிச்சு கொடுத்து விடணும். சரிக்கா, இங்க வீட்டுக்காரியவளுக்கு ஆஃபீஸ் போறதுக்கு லேட் ஆயிட்டு நான் அப்புறமா வாரேன். சரியா? நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. சரி. சௌமியா, குளிச்சுட்டியா மக்களே? ஆமாம்மா, குளிச்சுட்டு தலையை காய வைக்கலான்னு இருந்தேன். நீ காஃபி போட்டு வச்சிருந்தியா? சரின்ட்டு அதை எடுத்துட்டு வந்தாச்சு. நானும் காஃபியை போட்டு வச்சுட்டு உன்கிட்ட சொல்லாம போயிட்டேன். நீயும் குளிக்க ஏறிட்டியா? சரி, வாசல் எல்லாம் தூத்து போட்டுட்டு வந்து உனக்கு எடுத்து தரலாம்னு நினைச்சேன். இல்லம்மா, நானே எடுத்துட்டேன். அம்மா, மத்தியானம் சாப்பாடுக்கு என்னம்மா பண்ணிருக்க? வத்த குழம்பு வச்சிருக்கேன், அப்பளமும் பொரிச்சு வைக்கட்டா மக்களே? சரிம்மா. பாட்டி எங்கம்மா? பாட்டி குளிச்சுட்டு வரேன்னு போனாவ. மக்களே, அக்கா இனி எந்திக்கலையோ? இல்லம்மா, இனி எந்திக்கல. நல்லா உறங்கிட்டு இருக்கா. நானும் எழுப்பல. எப்பவும் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சிருவாள, இன்னைக்கு என்னாச்சு தெரியலம்மா. கல்யாணம்னு வந்தாலும் அவளுக்கு பயமா இருக்கா என்னமோ தெரியல. நைட்டெல்லாம் உறங்கவே இல்லை. என்னம்மா சொல்லுங்க? ஆமாம்மா, திடீர்னு நம்ம வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சா அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவள் இவ்வளோ தூரம் போவான்னு நினைக்கவே இல்லைல்ல. இங்கனோடு எங்கேயாவது நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா சென்னை வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது. நம்மளெல்லாம் விட்டுட்டு போகிறத நினச்சி அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி படுத்துகிட்டே இருந்தா. அதான் காலையில் கொஞ்ச நேரம் உறங்கட்டும் நானும் அப்படியே விட்டுட்டேன். அம்மா, எனக்கு லேட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் எனக்கு டிஃபன் பாக்ஸை எடுத்து வைங்க, நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். சரி மக்களே. அக்கா எந்திரிச்சாச்சுன்னா எதுவுமே கேட்காண்டா. சரி மக்களே, நான் எதுவுமே கேட்கல. சௌமியா, அக்காளுக்கு கல்யாணத்தில் விருப்பம் தானே? அவளுக்கு பிடிக்காமல எதுவும் இல்லைல்ல? அம்மா கிட்ட என்ன சொல்லதுக்கு? அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஆனால் என்ன பண்ண முடியும்? ஆனால் அவள் வாயை திறந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லாமல் நான் எப்படி அம்மா கிட்ட பேச முடியும்? தெரியலம்மா, அக்காவுக்கு ஓகேன்னு தான் நினைக்கேன். அவள் நம்மளெல்லாம் விட்டுட்டு போகிறத நினச்சி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னான். அப்படியா? கொஞ்சம் நாள் தான் மக்களே, எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, நான் ஆஃபீஸுக்கு கிளம்பியேன். சரி மக்களே, அம்மா உனக்கு டிஃபன் பாக்ஸில் எல்லாம் எடுத்து வைக்கேன். சரியா? சரிம்மா. அப்புறம் மலரத்த வீடு வரைக்கும் இன்னைக்கு போக வேண்டியது இருக்கு. ஆமா, போயிட்டு வந்துடுவேன். எதுக்குமா? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, எதுவுமே சொல்லல மக்களே. நான் வேற ஒரு விஷயமா போறேன். ஃபர்ஸ்ட் அங்கே போய் பேசிட்டு அதுக்கப்புறமா நான் உனக்கு வந்து சொல்லுங்க. சரியா? சரிம்மா. அம்மா, கல்யாணத்துக்கு பணத்துக்குலாம் என்னம்மா பண்ண போறீங்க? அதுதான் எனக்கு ஒன்றும் விளங்கல. நம்ம கல்யாணம் வைக்கணும்னு கேள்விப்பட்டாலே இந்த கடன்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா, எங்களுக்கு கடன் நடக்கிறதுக்கு இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அதுதான் எனக்கு ஒரே பயமா இருக்கு. அம்மா, நான் ஆஃபீஸில் பர்சனல் லோன் கேட்டிருக்கேம்மா. ஒரு 5 லட்ச ரூபாய் கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். லோனை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் இந்த வேலையிலேருந்து எந்த வேலைக்கும் போக முடியாது. என்னம்மா சொல்லுங்க? ஆமாம்மா, கல்யாணத்துக்கு நிறைய காசு தேவைப்படும்ல. லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்சத்தில் 1 லட்சத்தை நம்ம கடன்காரங்க கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அவங்க கேட்க மாட்டாங்கல்ல, அட்லீஸ்ட் வட்டியாவது கொடுத்துடலாம். மிச்ச காசை நம்ம வேணா கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? இப்படி லோனை எடுத்து லோனே அடைச்சிட்டு இப்படியே இருந்தால் எப்படிம்மா? நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோ? கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எப்போவுமே நம்ம கஷ்டத்தில் இருந்துட மாட்டோம். என்னைக்காச்சும் எல்லாமே மாறும்.
மன்னிச்சிரு மக்களே, அம்மா அப்பா உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ? அம்மா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேலே என்கிட்ட இப்படியெல்லாம் பேசாதீங்க. இந்த வீட்டில் நமக்கு என்ன குறை இருக்கு? கடன் இருக்கு. அதை தவிர நம்ம எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். சந்தோஷமா இருக்கோம். நிம்மதி சீக்கிரமே நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க எதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. எனக்கு லோன் கிடைச்சிரும். அதை வச்சு நம்ம அக்கா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம். சரி மக்களே, எனக்கு தங்கவும் கொஞ்சம் காசு தாரேன்னு சொல்லியிருக்கா. மவ கல்யாணத்துக்கு நீ தேவைப்படுனா அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்படியாம்மா? ஆமா, தாரேன்னு சொல்லியிருக்கா. எனக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா அவளுக்கும் வீட்டில் கல்யாண வயசுல பிள்ளை இருக்குல்ல. திடீர்னு அவ கல்யாணம்னு காசு கேட்டா நான் எங்க இருந்து எடுத்து கொடுக்கறது? அம்மா, ஒருவேளை எனக்கு லோன் கிடைச்சிட்டுன்னா நீ அவங்க கிட்ட வேண்டான்னு சொல்லிடு. ஒருவேளை லோன் கிடைக்கலன்னா நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடலாம். சரியா? சரி மக்களே. சரிம்மா, எனக்கு லேட் ஆயிட்டு நீ டிஃபன் பாக்ஸ் எடுத்துவே, நான் வரேன். சரிம்மா. சே, இன்னைக்குன்னு பார்த்து எந்த பஸ்ஸும் வரமாட்டேங்குது. நார்மலாக ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகணும். இன்னைக்கு எந்த மீட்டிங் இல்லை அப்படின்னா நிறைய பஸ் வரும். சீக்கிரமாக ஆஃபீஸில் போய் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலையிலே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? எந்த பஸ்ஸையுமே காணுமே. ஆட்டோவில் போகலான்னா அதுக்கான காசும் என்கிட்ட இல்லை. என்ன சௌமியா, பஸ் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஐயோ, காலங்காத்தால இவன் வேற. ஆமாம், இன்னும் வரல. நானும் ஆஃபீஸ் தான் போறேன். வேணும்னா அவனை ட்ராப் பண்ணட்டுமா? நோ தேங்க்ஸ். சௌமியா, நானும் கொஞ்ச நாளா உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க? இங்க பாருங்க, எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியாச்சு. ஒரு பொண்ணு நோ சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பின்னாடியே சுத்துறது நல்லாவா இருக்கு? சௌமியா, எனக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. அதனாலதான். இங்க பாருங்க பாலு, எனக்கு இந்த லவ் பண்றது இப்படி ஊர் சுத்துறது எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு. ரொம்ப சாஃப்டா கோவப்படாம பொறுமையா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதே மீறி நீங்க இப்படி என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்கன்னா? அதையும் மீறி நான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னா எனக்கு உன் மேல எவ்வளவு இஷ்டம் அப்படின்றத நீ யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமே இப்படி பின்னாடி சுத்துறது நல்லதில்ல. நல்ல பசங்க யாரும் எப்படி பண்ண மாட்டாங்க. இப்படி ரோட்ல எல்லாம் நிக்க வச்சு பேசுறது உங்க வீட்டு பொண்ணுங்களா இருந்தனா நீங்க சும்மா இருப்பீங்களா? இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எனக்கு இப்படி ரோட்ல எல்லாம் நின்று பேசுறது பிடிக்காது பாலு. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. சரி, ரோட்ல நின்று பேசுறது தானே பிடிக்காது. முறைப்படி என் பேரண்ட்ஸை கூட்டிட்டு உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கறதுல தப்பு இல்லைல்ல? என்ன பொண்ணு கேட்க போறீங்களா? எனக்கு கல்யாணம் பண்றதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. தயவு செஞ்சு இந்த டாபிக் எடுத்துட்டு என்கிட்ட வராதுங்க. சௌமியா, நான் உன்னை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணவும் மாட்டேன். நீ எனக்கு ஓகே சொல்லது வரைக்கும் நான் இப்படிதான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். கண்டிப்பா இன்னைக்கே நான் எங்க வீட்லயும் போய் பேசுவேன். எங்க வீட்டுல ஓகே பண்ணிட்டாங்கன்னா நான் உங்க வீட்டுல டைரக்டா வந்து பொண்ணு கேட்பேன். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு புரியுது நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு. உங்களுக்கு என்ன புரியுது? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என் ஃபேமிலினா என்னன்னு எதுவுமே தெரியாம எப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியும்? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் நான் லவ் பண்றேன். என்ன தெரியும்? உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, உங்க வீட்டுல என்ன சிச்சுவேஷன், நீங்க என்ன ப்ராப்ளம்ல இப்ப இருக்கீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். அதனாலதான் நீ என்ன லவ் பண்ண மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. அதுவும் எனக்கு தெரியும். இங்க பாருங்க, நான் திருப்பியும் சொல்லுங்க, இப்படி எல்லாம் பேசி என் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சௌமியா ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு. நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். ஆட்டோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. சௌமியா, நானும் ஆஃபீஸ் தான் போறேன். நான் உன்னை ஆஃபீஸ்ல ட்ராப் பண்றேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிருங்க. சௌமியா, சௌமியா ஒரு நிமிஷம் நான் சொல்றது. ச்சே, என்ன இவ சொல்ல சொல்ல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இன்னும் எவ்வளவு நாள் தான் இவ பின்னாடியே சுத்துறதுன்னு தெரியலையே. ஆஃபீஸ்ல அத்தனை பேர் ஏன் பின்னாடி சுத்துறாங்க, நான் ஏன் இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு தெரியல. நீ என்ன லவ் பண்ற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன் சௌமியா.